ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் கிச்சன். காலையில் ஓட்டு போட்டு வந்தாச்சு. வந்து டிஃபன் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பழைய சாதம் தான் எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு 3 பூரி கூட கொஞ்சம் பழைய சாதம் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு எனக்கு இனிமேல் கொஞ்சம் டிஃபன் கூட டெய்லி பழைய சாதம் கொஞ்சம் கொடுத்துரு அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜெல்லி பாயசம் இப்போ பண்ணலாம். இப்போ முதல்ல நைட்டே கொஞ்சம் பாதாம் பீஸ்னா ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். காலையில் ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் சப்ஜா சீடு கூடவே 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சா நமக்கு 10 நிமிஷத்தில் சப்ஜா சீடு ரெடி. 8 கிராம் அகரகரை பொடி பொடியாக கட் பண்ணி வார்ம் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு அகரகரை 1 லிட்டர் தண்ணி சேர்த்து சுட பண்ணலாம். இப்போ நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும், அல்லது நமக்கு அடி பிடிச்சிடும். இதில் 100 கிராம் ஜீனி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஜெல்லி ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ வெந்நீரில் அகரகரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றி தேவைப்பட்ட குக்கில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் ஆற விட்டுலாம். இது ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு 1/2 hour வச்சு எடுத்தால் நமக்கு டேஸ்டியான அகரகர் ஜெல்லி ரெடி. பாதாம் பீசி, சப்ஜா சீடு, அகரகர் ஜெல்லி, சுண்டை காய்ச்சி ஆற வச்ச பால். ஸ்வீட்டுக்கு நாட்டு சக்கரை, ஜீனி எது வேணால் சேர்த்துக்கலாம். ஈஸியான சம்மருக்கு ஏற்ற ஜெல்லி பாயசம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அகிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.